Herod sent and had John beheaded in the prison. மத்தேயு 14:10. ஏரோது ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, the house changed into an arena, table changed to a stand at the amphitheater, birthday guests turned into spectators, feast turned into an uproar, food into carnage, wine into blood, birthday into a funeral, sunrise into sunset, banquet became a bloody murder, and the musical instruments began to play the tragedy of the ages. வீடு விளையாட்டரங்கானது, மேஜை அரங்க மேடையானது, பிறந்த நாள் விருந்தினர்கள் காட்சி காணும் ரசிகர்களாக மாறினர். விருந்து அவல சத்தமானது, உணவு கெட்டு போனது, திராட்சை ரசம் இரத்தமானது, பிறந்த நாள் இறந்த நாளானது, சூரிய உதயம் அஸ்தமனமானது, உணவு கூடம் கொலைக்களமானது, இசைக்கருவிகள் காலத்தின் துக்க இசையை இசைக்க ஆரம்பித்தன. யோவான் ஸ்நாபகர் இழப்பர், த பாப்டைசர், ஜான் த பாப்டைஸ்ட் என்று அழைக்கக்கூடிய இந்த நபர் இயேசுவுக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர். வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துணிவு இருக்க வேண்டும், யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி உலகில் இருப்பவர்கள் மிக மிக குறைவுதான், அபூர்வமாக. நம்முடைய பாரதியாரை எடுத்துக்கொள்ளலாம். அச்சமில்லை அச்சமில்லை என்ற வார்த்தைகள் நமக்கு நன்றாக தெரியும். யாமார்க்கும் அடியல்லோம் நமனை அஞ்சோம், பரிபூரணனான அந்த சர்வேஸ்வரனையே அஞ்சுவோம் என்று அந்த இந்து மனிதர் எவ்வளவு தூரம் வைராக்கியமாக இறைவனுக்கு மட்டும்தான் நான் தலை வணங்குவேன், வேறு எந்த அடக்குமுறைக்கோ அதிகாரத்திற்கோ பயத்திற்கோ அல்ல என்று சொன்னவர். அப்படித்தான் இன்னும் மிக பெரியவர்கள், அவர்கள் எல்லாம் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். காந்தியடிகள் இந்த ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைக்கோ அச்சுறுத்தலுக்கோ பயந்தவராக இல்லை, ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து நின்றவர். அரைகுறை ஆடையுடன், இதுதான் இந்திய மக்களின் ஆடை என்பதை அணிந்து வேட்டியும் துண்டுடன் தான் அவர் எந்த அரசவைக்கு சென்றாலும் அதே ஆடையுடன் தான் சென்றார். அதே போன்று பகத்சிங், இப்படி ஏராளமானவர்கள், கொடிகாத்த குமரன், நிறைய சொல்லலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்படி நிறைய பேரை சொல்லலாம். இவர்கள் எல்லாம் தைரியத்துடன் வாழ்ந்தவர்கள், அடக்குமுறைக்கு அஞ்சுவது இல்லை. அது கோழைத்தனம், மனிதனுக்கு இருத்தல் ஆகாது. மனிதன் நன்மையானவர்களுக்கு நேரடியாக இருக்க வேண்டும். இங்கொன்று அங்கொன்று, இரட்டை நாக்கு, இரட்டை வேடம், பொய் வேடம், முகமூடி, கோழைத்தனம், இவைகள் எல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கே இருக்கக்கூடாது. அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவனுக்கு இவ்வளவு தூரம் வேதம் படித்துவிட்டு இவ்வளவு தூரம் விளக்க உரைகள் வேறு யாருக்கு கிடைக்கும்? தினம் தினம் ஆண்டவருடைய வார்த்தைகளினுடைய விளக்கத்தை கேட்கிறோம். பல வகைகளிலே திருப்பலிகள், அருட்சாதனங்கள், தியான உரைகள், திருவிழா கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் நான் என்ன செய்யும்? சாப்பிட்ட பிறகு போய் கக்கும், கக்குனதையே திருப்பி தின்னும். அப்படிப்பட்டவர்களானா இல்லையே. மனிதனுக்கென்று ஒரு மரியாதை உண்டு, மனிதனுக்கென்று ஒரு மேலான தன்மை உண்டு. அப்படிப்பட்ட தன்மையில் இருக்க வேண்டும். இந்த ஏரோதை போலவோ அல்லது அதே வீரப்பன் வழியில் வந்தவன் தான் எட்டப்பனும் காட்டி கொடுத்தவன். சீசரை காட்டி கொடுத்த புரூட்டஸ்,
ஆத்மார்ந்த நண்பன். ஆனால் முதுகுக்கு பின்னால் இருந்து அவனையும் குத்துவாளால் குத்துவதற்கு தயாராக இருந்தார். இப்படி எத்தனை புரூட்டஸ்கள், எத்தனை யூதாஸ்கள், எத்தனை ஏரோது இப்படி வாழ்க்கை சரித்திரத்தில் இருக்கும் பொழுது நான் யாரை பின்பற்றுகிறேன்? இப்படிப்பட்ட அவலமான மனிதர்களையா இல்ல அவதார புருஷர்களையா என்று பார்த்தோம் என்றால், யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. யோவான் நற்செய்தியிலே 5:35 இந்த வசனத்தை பார்க்கலாம். எரிந்து சுடர்விடும் விளக்கு, ஒளி கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் விளங்குகிறார் என்பதும், இயேசு மாகாவியத்தில் இந்த ஸ்நாபகர் இழப்பரை பற்றி வனாந்தர மனிதரிடம் ஏதோ ஒரு வனப்பு இதயத்தை ஈர்த்தது, ஏக்கத்தை வார்த்தது. அவர் அணிந்திருப்பது ஒட்டக மயிராடை, உண்டது வெட்டுக்கிளிகளும் காட்டுத்தேனும். அந்த வனாந்திரத்துக்கு மக்கள் நாடி தேடி சென்றார்கள். இன்றைக்கு கூட மக்கள் எந்த இடத்திலே இறை வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறதோ அங்கு கூட்டமாக செல்வார்கள். அந்த கோவில் காட்டுக்குள்ளாக இருக்கும். அந்த கோவிலுக்கு செல்வது என்பது கடினமான வழியாக இருக்கும். போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் நாடி தேடி செல்வது எதற்காக? எங்கே இறை வல்லமையை காண்கிறேன், இறை வல்லமையை உணர்கிறேன். இறை வல்லமையை உணர்ந்தவர்கள், பெற்றவர்கள் சான்று பகர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இந்த ஸ்நாபக அருளப்பரிடம் ஒரு வனப்பு, ஒரு ஈர்ப்பு, ஆகவே மக்களை அது ஈர்த்தது. St. Thomas Aquinas, while the arrogant ones extol their own courage, they degrade the excellence of truth. என்ன பெரிய அறிஞருடைய வார்த்தைகள் பாருங்கள். 2 வரிகள் தான். ஆணவக்காரர்கள் தங்களுடைய சுய தைரியத்தை பறைசாற்றி உண்மையின் மகத்துவத்தை குறைக்கின்றனர். நல்ல உதாரணம் பிலாத்து மன்னன் இயேசு. பிலாத்து மன்னனுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல், நீ யாரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று தெரியுமா? உன்னை விடுவிக்கவும் உன்னை தண்டனைக்கு கையளிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதட்டி உருட்டி இயேசுவை கேள்வி கேட்பான். இயேசு கொஞ்சம் கூட பயப்படாமல், சளைத்து போகாமல், அஞ்சி நடுங்காமல், வானத்திலிருந்து உனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது என்று சாந்தமாக கூறுவார். ஏனென்றால் இங்கே உண்மை நிற்கிறது. ஆனால் அந்த உண்மையே என்னவென்று அறியாமல் இருப்பதுதான் ஆணவத்தின் கண்கள் மறைக்கப்பட்ட நிலை. உண்மையா? அது என்னவென்று கேட்டவன் தானே. சரித்திரத்தில் சான்று பகர்கின்ற வார்த்தைகள் உண்மையை தெரியாமல். அப்படித்தான் இன்றும் நான் யார் தெரியுமா, என்னால் என்ன செய்ய முடியும் தெரியுமா, என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா என்று மிரட்டினால், உருட்டினால் நீ ஒரு ஆணவக்காரன், உனக்கு அழிவுதான் வரும். ஏனென்றால் உண்மையை அறிய முடியாத நிலையில் உன்னுடைய ஆணவமும் அகங்காரமும் உன்னுடைய கண்களை மறைத்திருக்கிறது என்று அர்த்தமாகும். இன்றைய நற்செய்தியானது இந்த ஸ்நாபக அருளப்பர் கொலையுண்ட இந்த நற்செய்தியிலே நான் முதலில் படித்த அந்த பொன்வாய் ராயப்பர் பீட்டர் கிறிசோலாகஸ் சொன்ன வார்த்தைகள், அந்த இடம் எப்படி மாறி போனது, எப்படி இருந்த இடம் இந்த நல்லவரை கொலை செய்ததினால் எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றது என்று ஒரு பட்டியலிட்டு கூறப்பட்டதை கேட்டோம். இப்படி நம்முடைய வாழ்வை எப்படி நாம் அமைத்துக் கொள்கிறோம்? அமைதியான வாழ்வை அமர்க்களமாக, போர்க்களமாக மாறுகிறோமா? இன்னைக்கு நாம் எல்லாம் மிக மிக விரும்பி செல்கின்ற இடம் தி ஹோலி லேண்ட், புண்ணிய பூமி, இயேசு பிறந்த இடம், இயேசு வாழ்ந்த இடம். ஐயோ, அதை தரிசிக்க வேண்டும் என்று வயதான காலத்தில் எப்படியாவது இறப்பதற்கு முன்னால் சென்று தரிசித்து விட வேண்டும் என்று வயதானவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்த சொத்தையெல்லாம், காசையெல்லாம் செலவழித்து குச்சி ஊண்டிக்கொண்டு நடந்து செல்கின்ற காட்சிகளை புனித தலத்தில் காணலாம். ஆனால் அங்கு இருப்பவர்கள் அடித்து கொண்டும், ஒருவரை ஒருவர் சாகடித்து கொண்டும்,
இரத்த வெள்ளத்தில் இருப்பது புனித நாடு. இதைத்தான் நகைமுரண், ஐரணி என்று சொல்லலாம். உலகிற்கெல்லாம் மீட்பு கொண்டு வந்த அந்த நிலத்திலே அந்த மக்களுக்கு மீட்பும் இல்லை, சமாதானமும் இல்லை. இரத்தப்பழி தினம் தினம் அரங்கேறுகிறது. எப்பொழுது இறைவனை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாயோ, மயங்குகிறாயோ, மருளுகிறாயோ, உனக்கு இரத்தப்பழிதான் மிஞ்சும். மாறாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதில் நாம் ஆர்வம் கொள்வோம், உறுதி பூணுவோம். முழந்தால் இருப்போம், செபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் நற்செய்தியின் உண்மைக்கும் உம் அன்பின் அருளாசிருக்கும் சான்று பகர்தலில் என்றும் தளராது இருக்க திடமான விசுவாசத்தையும் தைரியத்தையும் எனக்கு தாரும். உமது அரசில் உம்மோடு வாழும் முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தாரும். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்து நீரே வாழ்கின்றீர் என்ற மனநிலையிலே நாங்கள் எதற்கும் அஞ்சாது, உம்முடைய விழுமியங்களை கடைபிடிப்பதிலே துவளாது, சோர்ந்து போகாமல் என்றும் உம்முடைய துணையை நாடி உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய, சான்று பகரக்கூடிய வாழ்வாக எங்கள் வாழ்வு அமைய செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.